காடை, காடை முட்டை அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஃபரன்ஸ் தெரிஞ்சா தானே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப நெறைய பேர் வந்து கோழி முட்டை சாப்பிடுவாங்க. காடை முட்டை இதுவரைக்கும் சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. சாப்பிடுறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சாப்பிடாதவங்களுக்காக சொல்றேன். விரும்புறவங்க சாப்பிடலாம். தப்பில்ல. நன்மை என்ன அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ காடையிலயும், காடை முட்டையிலயும் பார்த்தீங்கன்னா, புரதம் அதிகமா இருக்கு. இரும்பு சத்து அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு. பி12 இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது. நினைவாற்றல அதிகரிக்க நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அ ரத்தத்த ரத்த சோகை இல்லாம பாதுகாக்கும். உடல் எடை கட்டுப்படுத்த நமக்கு காடை காடை முட்டை நல்லது. அப்புறம் உடலுக்கு உடனடியா நல்ல ஆற்றலை கொடுக்கும். நல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஆற்றல் கொடுக்கும். சுறுசுறுப்பா வச்சுக்கலாம். அம் இது வந்து கோழி முட்டைய விட காடை முட்டை எளிதில ஜீரணமாகும். அப்ப குழந்தைங்க, வயசானவங்களுக்கெல்லாம் எனக்கு சரியா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க கோழி முட்டைக்கு பதிலு இந்த காடை முட்டை குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் மூளை வளர்ச்சிக்கு இதில உள்ள கோலின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நரம்பு மண்டலம் செயல்படவும் இது சிறந்தது. காடை முட்டை. அதனால இப்போ வந்து பிபி, அப்புறம் பக்கவாதம் வந்த பேஷண்ட்டு, நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, சியாட்டிக்கா பெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட டே டைம் இந்த காடை முட்டை எடுக்கலாம். அது இல்லாம முக்கியமா விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு பல நோய்கள்ல இருந்து நோய் வராமல் பாதுகாக்கும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆக்கும். முக்கியமா இந்த அலர்ஜி, ஆஸ்மா போன்ற பேஷண்ட்டுக்கு கோழி முட்டை சாப்பிட்றத விட, சிக்கன் சாப்பிட்றத விட, காடை அண்ட் காடை முட்டை சாப்பிடலாம். முக்கியமா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஸ்மூத்தா இருக்கும், அழகா இருக்கும். சருமம் நல்லாருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கலாம். இதில உள்ள புரதம் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி, ஆஸ்மா, ஒவ்வாமை சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்டா பிரச்சனை இருக்காது. அதனால தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றோம். அதாவது கோழி முட்டைக்கும், காடை முட்டைக்கும். அது ஒத்துக்கிறவங்க அது சாப்பிடலாம். இப்போ அலர்ஜி, ஆஸ்மா உள்ள பேஷண்ட்க்கு நார்மல் கோழி முட்டையை விட காடை முட்டை சிறந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க!